அனைவருக்கும் வணக்கம். அட்சய பாத்திரம் யூடியூப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால், சங்ககால இலக்கியங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம். 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அற இலக்கியங்களை பற்றிய செய்திகளை, சில நூல்களை பற்றிய செய்திகளையும் நாம் காண்போம். திருக்குறள், நாலடியார், பழமொழி, நான்மணிக்கடிகை, திரிகடுகம், திருப்பஞ்சமூலம், ஆசாரக்கோவை, ஏலாதி, இன்னா 40, இனியவை 40, முதுமொழி காஞ்சி ஆகிய 11 நூல்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா அறநூல்கள் என்று அழைக்கின்றார்கள். இந்த அறநூல்களில் இருக்கக்கூடிய திருக்குறள், நாலடியார் மக்களுக்கு வேண்டிய எல்லா செய்திகளும், அறம்பொருள் இன்பம் 3 செய்திகளையும் எடுத்துரைப்பது மட்டுமில்லாமல் வாழ்வியல் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை நிலைநாட்டுகின்றது. இதை பற்றிய சில அந்நூல் குறிப்பிடும் சில குறிப்புகளை பார்ப்போம். திருக்குறள் நம்ம உலக பொதுமறை என்று நம்ம அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பவே, அதாவது கிமு 3ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது, எழுதப்பட்டது என்று சிலர் சொல்கிறார்கள். 1812ஆம் ஆண்டு திருக்குறள் நூலானது முதலாக அச்சிடப்பட்டது. இதன் பிறகு அதனுடைய அருமை பெருமை காரணமாக உலகளாவிய அளவில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் 1840இல் அச்சிடப்பட்டது. திருக்குறளுக்கு மற்றொரு பெயர்கள் உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், பொதுமறை, முப்பால், தமிழ்மறை, ஈரடி நூல், வானம்பறை, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால் என்று பல பெயர்கள் இந்த திருக்குறளுக்கு உண்டு. திருக்குறள் நூலில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் குறள் வெண்பாவால் இயற்றப்பட்டு இருக்கும். அக்காலத்தில் இவ்வகை வெண்பாக்களாலான முதல் நூலும் ஒரே நூலும் இதுவேதான் ஆகுமா என்று குறிப்பிடப்படுகின்றது. திருக்குறள் அனைத்தும் 2 அடிகளில் உலக தத்துவத்திற்கு முழுவதும் தெளிவாக சொன்னதால் ஈரடி நூல் என்றும், அறம்பொருள் இன்பம் அல்லது காமம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டதால் முப்பால் என்றும் இதை அழைக்கின்றனர். 1330 குறட்பாக்கள் இதில் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். அறத்துப்பால் முதல் பாலான அறத்துப்பாலல் 32 அதிகாரங்கள் உள்ளது. பாயிரப்பாவில் 4 அதிகாரங்களும், பாயிரவியல் தொடர்ந்து முதல் 1 அதிகாரங்களுடன் இல்லறவியலும், அடுத்தது 13 அதிகாரங்கள் கொண்ட துறவரையியல், இறுதியில் ஊழ் என்னும் அதிகாரம் கொண்ட ஊழியல். திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட ஊழியல் மட்டுமே ஆகும். பொருட்பாவில் மொத்தம் 70 அதிகாரங்கள் உள்ளன. அவை பொருட்பாவில் அரசியல் 25 அதிகாரங்களும், அமைச்சியல் 32 அதிகாரங்களும், ஒளியல் 13 அதிகாரங்களும் உள்ளன. காமத்துப்பாலில் இன்பத்துப்பால் என்று அதை அழைப்பார்கள். களவியலில் 7 அதிகாரங்களும், கற்பையில் 18 அதிகாரங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 25 அதிகாரங்கள் காமத்துப்பாலில் இடம்பெற்று இருக்கிறது. நாலடியார் தங்கள் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 8000 சமண முனிவர்களை மதுரையில் அங்கே தங்கும்போது உக்கிர பெருவலிதி என்ற மன்னன் அவர்களுக்கு உணவு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, அவர்களை ஆதரித்து உபசரித்து அவர்களை என்ன பண்ணார்னா தன்னுடைய அரண்மனையிலே அவர்களை உபசரித்து வந்தார். தங்களது நாடு செழிப்புற்ற பின்பு தங்களது நாட்டிற்கு செல்வ அரசனிடம் அனுமதி அங்கே கேட்டனர். அப்போ கேட்கும்போது முனிவர்களின் புலமையை அறிந்த மன்னன் அனுமதிக்காமல் காலம் தாழ்த்தினான்.
அவங்கள போக விடாமல் காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் இந்த நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா சேவைகளும் அவங்களுக்கு வேண்டி எல்லா இதையும் மரியாதையோடு எல்லாவற்றையும் அளித்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 8000 வெண்பாக்கள் எழுதி தங்கள் இருக்கையின் கீழிட்டு பிறர் அறியாவண்ணம் மற்றவங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இரவோடு இரவாக மதுரை விட்டு அவங்க வெளியேறினா போல் ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க. அதன் மூலமாக தான் அந்த நாலடியார் தோன்றியது என்ற ஒரு குறிப்பும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. மன்னன் இதை கேள்விப்பட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமை உண்டு வையை ஆற்றில் அவற்றை எரியும் போது அந்த இதில் எது சிறந்த நூல் என்பதை கண்டறிவதற்காக மன்னன் என்ன பண்ணுறான், ஆற்றில் அதை வையை ஆற்றில் எரி அதை தூக்கி போட்டான். அப்பொழுது 400 பாடல்கள் மட்டும் எதிர்கொண்டு வந்ததாம். அதனால் அந்த இதை எடுத்து நாலடியார் என அதற்கு பெயரிட்டு இதனை பாதுகாத்து இப்போ நம்மளுடைய கையில் அது ஒரு அறநூலாக 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பதுமனார் என்ற சமண பெரியார் இதை தொகுத்து வைத்தார் என்பது நம்மளுக்கு தெரிய வருகிறது. இப்படி நம்மளுடைய அறச்செய்திகள் அனைத்துமே இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் அதிகமாக காணப்படுகிறது. இன்னா 40, இனியவை 40, திரிகடகம் பற்றிய செய்திகளும் அதிகமாக இருக்கிறது. நம்ம பாடப்பகுதியில் திருக்குறளும் நாலடியாரும் இடம்பெற்றிருப்பதனால் சங்ககால நூல்களில் இவற்றை பற்றிய செய்திகளை நாம் இந்த காணொலியில் கண்டோம். இந்த காணொலியின் மூலமாக திருக்குறள் பற்றியும் நாலடியார் பற்றிய செய்திகளை நீங்கள் கேட்டு அறிந்து அதன் மூலமாக தேர்வில் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.